அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆளுநர் ஆர் என் ரவியுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி திடீர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு விவகாரங்கள் அடங்கிய மனுவை வழங்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் இன்று ஆளுநரை சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நேற்று தமிழகம் வந்திருந்த அமித்ஷாவை இருமுறை சந்தித்து பேசியிருந்தார் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி. இந்நிலையில் சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து பேச இருக்கிறார். திமுக அரசுக்கு எதிராக மனு அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், வரும் 20ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. ஏற்கனவே நேற்று அமித்ஷா வந்து சென்றிருக்கிறார். இந்நிலையில் ஆளுநரை சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுகவுக்கு எதிரான மனுவை வழங்கியதாக சொல்லியிருக்கிறாங்க. மனுவில் என்னென்ன விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன ஸ்டாலின்? கார்த்திகா, தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அதே வேளையில் தமிழக அமைச்சர்கள் மீதான புகார் மனுவை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அளித்திருக்கிறார். சென்னை கிளியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வைத்து இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல தமிழ்நாடு அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மனு அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சர்கள் துரைமுருகன், நேரு மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது தற்போது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை கூறி அவர்கள் மீதான நடவடிக்கையை துரிதப்படுத்த ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மனு அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதே போல மணல் முறைகேடு தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளதாகவும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சர் கே நேருவை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியிடங்களை நிரப்புவதற்கு பணம் பெற்றுக்கொண்டு இந்த பணியிடங்களை நிரப்பியதாக அமலாக்கத்துறை அண்மையில் தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் அவர் மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் தமிழக காவல்துறை எடுக்கவில்லை என்பதை வலியுறுத்தி இந்த மனு அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதை தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்டவைகள் தொடர்பாகவும் இந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் இந்த புகார் மனுவில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும் தற்போது உடன் சென்றிருக்கிறார்கள். மூத்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கே பி முனுசாமி, சி வி சண்முகம், ஜெயக்குமார், நத்த விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது உடனிருந்து தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து இந்த மனுவை அளித்திருக்கிறார்கள். ஸ்டாலின், தொடர்ந்து நடக்கும் அனைத்து அரசியல் நிகழ்வுகளும் தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம். நிலையில தற்பொழுது இன்னும் சட்டமன்றம் கூட இருக்கிறது, அமைச்சரவை கூட இருக்கிறது. இந்நிலையில ஆளுநர் ஆர் என் ரவி எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்தது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? கட்டிய ஜனவரி 20ஆம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தான் தொடங்க உள்ளது. இந்த ஒரு சூழல்ல தான் நீங்க குறிப்பிட்டபடி தேர்தல் சமயம் என்பதால் அனைத்தையுமே தேர்தலுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அமைச்சர்கள் மீதான புகாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இதே போன்று அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பல்வேறு புகார் மனுக்களை அமைச்சர்கள் மீது கொடுத்திருந்தார். அதே போன்ற ஒரு போக்குதான் தற்போதும் இருந்து வருவதை தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய சூழல்ல தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் அதே போல ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையை ஆளுநர் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்துதான் இன்றைய சந்திப்பில் இவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரும் மனுவினை ஆளுநரிடம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஸ்டாலின்.